نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عقبة بن حارث رضي الله تعالى عنه أنه تزوج لأبي إيهاب بن عزيز فأتته امرأة فقالت إني قد عرّت عقبة والتي تزوج بها فقال لها عقبة ما أعلم أنك عرّتني ولا أخبرتني إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கல்விகள் ஒரு சட்டம் பிரச்சனையாக இருக்கின்றது. பிரச்சனைகள் என்பது எல்லா குடும்பங்களும் சரி ஊர்களிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஒரு பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அதற்கு எவ்வாறு தீர்வுகள் காண வேண்டும், அந்த தீர்வுகள் தெளிவுபெறுவதற்காக வேண்டி எவ்வளவு பயண தூரங்கள் சென்றாவது சரியான தீர்வுகளை நாம் வழங்க வேண்டும். ஏதாவது நம்ம புத்தி கேட்டினாப்புல தீர்ப்புகளை சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னா இன்னைக்கு நாங்க சொல்றதாங்க சரி, அது என்ன நடந்துச்சு என்ன இதனோட கேட்கறது இல்லை, நாங்க சொல்றதான் சரி, நாங்க செய்யறதான் சரி அப்படின்னு கூடிய போக்குகளில் இருக்கின்றார்கள். இது தவறான ஒன்று. ஏன்னா அதை கற்று தேறிய கற்று அறிந்த பிள்ளைகளுடன் நாம் சென்று சேர்க்க வேண்டும். தன்னோடு தனமாக தன்னுடைய போக்கிற்கு தன்னுடைய சிந்தனைக்கு தன்னுடைய புத்திக்கு எட்டியது போன்ற தீர்ப்புகளை கொடுப்பது இருக்கின்றது மார்க்கத்தில் கூடாத ஒன்று. நாம் பார்த்தீங்க எனக்கு இதன் பிரகாரம் சரி அப்படின்னு. இன்னைக்கு நீதியே அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. இங்க பாருங்க, ஒரு பிரச்சனைகள் வருகின்றது ஒரு குடும்பத்தில். அந்த பிரச்சனைக்கு சுமூகமான முடிவுகளை எப்படி காண்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் இந்த ஹதீஸ்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உக்பா இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அபூ இஹாப் இப்னு அஜீஸ் என்பவரின் மகளை மணந்து கொண்டேன். அப்பொழுது ஒரு பெண்மணி என்னிடம் வந்து, நான் உக்பாவிற்கும் அவள் மணந்து கொண்ட பெண்ணுக்கும் அவர்களின் குழந்தை பருவங்களில் பாலூட்டி இருக்கின்றேன் என்று கூறினார். அதற்கு நான், நீங்கள் எனக்கு பால் கொடுக்கவே எனக்கு தெரியாது, மேலும் இத்தகவலை எனக்கு இதற்கு முன் நீங்கள் சொல்லவும் இல்லையே என்று கூறினேன். உடனே மக்காவில் வாழ்ந்திருந்த நான் மதீனாவில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி பயணமானேன். அங்கு போய் அவரிடம் இந்த பிரச்சனை பற்றி விளக்கம் கேட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அந்த பெண்ணுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டு விட்ட நிலையில் எப்படி உறவு கொள்வீர் என்று கேட்டார்கள். உடனே நான் அப்பெண்ணை மனம் முறிவு செய்து விட்டேன், அந்த பெண்ணுக்கு வேறொரு கணவனை மனம் முடித்து கொடுத்தேன் என்பதாக சொல்றாங்க. இந்த பால்குடி சட்டங்கள் என்பதாக ஒன்று இருக்குது. குழந்தை பருவத்தில் எதுவரை அல்லாஹ் சொல்லக்கூடிய காலகட்டங்கள், அந்த பால்குடி காலகட்டங்கள் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடியது ஹவுரைனி காமிலைனி, 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்யக்கூடியது. அதற்கு பின்னாடி அந்த ஆயத்துகள் வரும் பொழுது கணவன் விருப்பப்பட்டால் மேலும் அவற்றை நீட்டித்துக் கொள்ளலாம், 6 மாதங்கள் நீட்டித்துக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இது குழந்தையுடைய அந்த பால்குடி பருவக்கூடிய காலகட்டங்கள். இந்த சமயங்களில் அல்லது
இவர்களால் பெற்ற தாயினால் கொடுக்க முடியவில்லை என்றால் அவங்க என்ன செய்வாங்க? இதற்காக வேண்டிய கிராமப்புறங்களில் அன்று அரபியர்களுடைய வழக்கங்கள் இருந்து கிராமப்புறங்கள்ல குழந்தைகளை கொண்டு போவாங்க, கொண்டு போய் வளர்ப்பாங்க, பால் ஊட்டி சீராட்டி எல்லாம் செஞ்சு வளர்த்து கொண்டு வருவாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்தது ஹலிமா அம்மையார் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க பாலூட்டி தாயார் என்பதாக சொல்லுவோம். இவர்களிடம் அடுத்து எந்த குழந்தைகள் எல்லாம் வளர்கின்றார்களோ, இந்த பருவம் மட்டுமல்ல, இதற்கு அடுத்த ஒரு பருவம் இருக்கிறது. அவர்களுக்கு எப்போதெல்லாம் குழந்தைகள் பிறந்து பால்கள் சுரக்க செய்கின்றோ அந்த சமயங்கள் எல்லாம் யார் எந்த குழந்தைகள் அந்த தாயிடம் குவிக்கின்றார்களோ அந்த குழந்தைகளும் இப்பொழுது முதலாவது பிறக்கப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, முன் பிரசவத்தில் பிறக்கப்பட்ட குழந்தைகள் 1 வருஷம் கேப் இருந்தாலும் சரி, இவர்கள் அமுதர்ந்திருந்தார்கள் அந்த தாயிடம். இப்பொழுது ஒரு குழந்தை அமுதர்ந்துகின்றது என்றால் இவர்களும் சகோதரர்கள் முறைகள் தான் வேண்டும். இது பால்குடி சகோதரர்கள் என்பதாக சொல்வார்கள் மார்க்கத்தில். அதனாலதான் சொல்றோம், இன்னைக்கு ஒரு நவீன காலத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கு என்னென்ன தீர்வு சொல்ல முடியாத நிலைமையில போயிடுறாங்க. அதெல்லாம் கூடாத ஒன்றாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றாக சேமிப்பு கிடங்குகள் வைக்கின்றார்கள். இப்ப ரத்த சேமிப்பு வங்கின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. அது சேமிச்சு வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரத்தங்கள் மாற்றி ஏற்றுவதன் காரணமாக எந்த உறவு முறைகளும் வராது, ஒன்றும் அதனால பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் தாய்ப்பால் சேமிப்பு கிடங்கு என்பதாக ஒன்றை நிறுவுகின்றார்கள். தாய்ப்பால் அந்த சேமிப்பு கிடங்கு வைக்கக்கூடிய சமயங்கள்ல இந்த பாலை எடுத்து தேவையுள்ள ஒரு குழந்தைக்கு குடிக்கின்றார்கள். ஏன் அப்படின்னா அதனுடைய எதிர்ப்பு சக்திகள் இருந்து எல்லா சக்திகள் அதிகமாக தாய்ப்பாலில் இருக்கின்றது என்பதன் காரணத்தால இந்த கிடங்கின் மூலியமாக சேமித்து வைக்கக்கூடியது. அதிகமாக அமுதுகள் ஓடக்கூடிய சமயங்கள்ல அதை பிடித்து கொடுப்பார்கள். இல்ல குழந்தை பறந்து இறந்துருது, அப்ப அந்த தாய்களுக்கு பால்கள் எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு பல்வேறு உபாதைகள் சிக்கல்கள் வருகிற காரணத்தால இந்த பால்கள் எல்லாம் இங்கு சேமிச்சு வைப்பாங்க. சேமிப்பு கிடங்காக இங்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பால்கள் எந்த குழந்தைக்கு குடிக்கின்றார்களோ அந்த குழந்தை அதற்கு பின்னாலோ அல்லது அதற்கு முன்னாலோ அந்த தாய்க்கு பிறந்திருந்தாலும் சரி, அந்த தாயுடைய பால்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் பால்குடி சகோதரர்களாக ஆகிவிடுவார்கள். பால்குடி சகோதரர்களாக எப்பொழுது மாறுகின்றார்களோ அவர்கள் உடன் பிறந்த சகோதரருக்கு சமமே. ஆனா சொத்துக்கள் மாத்திரம் அவங்களுக்கு பங்கு இருக்காது. சொத்துக்கள் அவங்க பங்கு ஏற்க முடியாது. உடன் பிறந்த சகோதரருக்கு சொத்துக்கள்ல பங்கு இருக்கும், இவர்களுக்கு சொத்துக்கள் பங்கு இருக்காது. பாக்கி ஏனைய சட்டங்கள், திருமண சட்டங்களாக இருக்கட்டும், ஏனைய சட்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் இவர்கள் சகோதரர்களுடைய உறவுகள் தான் வருவார்கள். அவர்களை திருமணம் செய்ய முடியாது. திருமணம் செய்தால் அந்த திருமணம் ஹராமான ஒன்று, தவறான உறவுகளாக மாறிவிடும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கின்றது. அதுதான் இவர்கள் இந்த உறவு பிரச்சனை இருக்கின்ற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உன்னுடைய சகோதரி உறவாக ஆகின்றது, பால்குடி சகோதரி உறவாக ஆகின்றது, நீ எப்படி உறவு வைத்துக் கொள்வாய் என்பதாக கேட்டவுடனே அவர் தன்னுடைய மனைவியை மனவிலக்கு செய்து விடுகின்றார். மனவிலக்கு செய்தால் ஆட்டோமேட்டிக்க முடிவாயிரும், ரத்தாயிரும். அப்புறம் இது தெரிஞ்சதுனால ரத்தாயிரும். அதுக்கு பிறகு அவங்களுடைய இதாவுடைய காலங்கள் கழிஞ்சது கொண்டது அந்த பெண்ணுக்கு வேற ஒரு திருமணமும் முடித்துக் கொள்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம். இப்படி சட்டங்களை மார்க்கம் என்ன சொல்கின்றது என்று ஆராய்ந்து சிந்தித்து நாம் பேச வேண்டும். எனக்கு வந்ததெல்லாம் ஒரு சட்டம் தான் அப்படின்னு நினைச்சு பேசினோம்னா அது பெரும் குற்றவாளியாக, நீங்க சரியாவே சொல்லியிருந்தாலும் சரி, அந்த சட்டத்திற்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்யாமல் சொல்லப்பட்டால் அதற்கு குற்றவாளியாகத்தான் நீங்கள் மாறுவீர்கள் என்பதாக நாம் விளங்க முடிகின்றது. எதை படித்தோம், எதை கேட்டோம், அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நாக்கியால் உஜ்வானாக வாக்குதாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.